எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லைங்க. இஸ்ரேல் ஈரான் வார் கடந்த 12 நாளா இந்த வார் நடந்துட்டு இருக்கு. இரு தரப்பிலையும் 400-500 பேர் இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி இரண்டு தரப்பிலும் பினான்சியலா இழந்திருக்கிறாங்க. இந்த 12 நாளா ஒருத்தன் வேர்ல்டு வாருங்கிறான், ஒருத்தன் அவனுக்கு சப்போர்ட் பண்றான், ஒருத்தன் இவனுக்கு சப்போர்ட் பண்றான், ஒருத்தன் மிசைல் அட்டாக்குங்கிறான், ஒருத்தன் ட்ரோன் அட்டாக்குங்கிறான். மீடியா பத்துக்கிட்டே எரியுது, மக்களை பதட்டத்துல வச்சிருக்காங்க. கடைசியில சீஸ்ஃபயர்ல வந்து நிக்குது. எல்லாம் ஓகேங்க. அத்திப்பட்டி போல ஒரு நாட்டையே ஒருத்தன் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது இல்ல? ஆமாங்க, கடந்த 2023 அக்டோபர் மாதம் துவங்கி இந்த 2025 ஜூன் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 சிவிலியன்ஸ் அந்த ஊர் மக்களை கொன்று குவிச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன்ல. யூனிசெஃப் குழந்தை நலனுக்காக வேலை செய்யும் சர்வதேச அமைப்பு, இந்த அமைப்பின் அறிக்கையின்படி கிட்டத்தட்ட 17,000 பச்சிளம் குழந்தைகள் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க. அதுல 1 மாத குழந்தைகள் மட்டும் 500 பேர். தாயை இழந்த குழந்தை, குழந்தை இழந்த தாய், உறவினர்களை இழந்த சொந்தம், சொந்தத்தை இழந்த குடும்பங்கள் இன்னைக்கு வீதியில ஒரு வேளை சோத்துக்காக அனாதைகளா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு எந்த மீடியாவுக்கும் நேரம் கிடையாது, எந்த நாட்டு தலைவர்களுக்கும் நேரம் கிடையாது, யாருக்குமே நேரம் கிடையாது. நான் ஆரம்பத்துல கேட்டதுதான் இப்பவும் கேட்கிறேன். எனக்கு இது மட்டும் புரியவே இல்லை. உலகத்துல எங்க எது நடந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் வராங்க, சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இத்தனை நாள் இத்தனை கொடுமைகள் நடந்துட்டு இருக்கிறப்போ யாருமே அதற்காக வாய் திறக்கலையே ஏன்?